என்னையா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையா? கிண்டிகோ நீங்க போனது இல்லையா? இதான் ஃபர்ஸ்ட் டைம். வாங்க கிண்டிகோ சீட்டை பத்தி தெரியாம வாங்க கிண்டிகோ எனக்கு புரியல. ஐயோ வாங்க வாங்க, இதுதாங்க கிண்டிகோ சீட்டு. உட்காருங்க உட்கார சொல்றீங்க, உட்காருங்க. உட்கார முடியுதா? உட்கார முடியலங்க. இன்னும் டைட்டா இருக்கா? இதுல வந்து இப்படி உட்காந்துருவோம் நாங்க. உட்காந்துட்டு இப்படி சர்றா அப்படி இப்படி தள்ளுவோம் நாங்க. இங்க வா. அம்மா தூக்குறோம் போல. உட்கார வைக்க இடம் இல்லன்னு இருக்கு. இதுல வந்து சாயிர. அதுதான், கால் இருந்தாலும் உட்கார முடியாது, காலை வெட்டினா தான் உட்கார முடியும். அதனாலதான் வந்து ஹைட்டை குறைச்சு அனுப்பிட்டு இருக்காங்க எல்லாருக்கும். அதுக்குன்னு எல்லாரும் காலை வெட்டியா அனுப்பிக்கிறீங்க? வாங்க உங்க காலை வெட்டி அனுப்புவோம். வாங்க. சரி, ஏதாவது ஸ்நாக்ஸ் கீஸ் கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டு போவோம். எக்ஸ்கியூஸ் மீ, ஸ்நாக்ஸ் இருக்கா? ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடலாம். இப்போ வாங்க போறீங்களா? எங்க போறீங்க? பெங்களூர் தானே போறீங்க? ஏர்போர்ட் வாசல்ல அம்புட்டு கடை வச்சிருக்காங்க. அழகா காஃபியை போடலாம், ஒரு டிஃபனை போடலாம். கொஞ்ச நேரம் கண்ட்ரோல் பண்ணுங்க, போய் சாப்பிடலாம். இல்ல அதான் சும்மா ஒரு 4 முந்திரி பருப்பு போட்டு வேலை போட்டுட்டு மென்னுட்டு வரலாம். கரெக்ட். சரி, நீ சரிப்பட்டு வர மாட்டாங்க. cashew. Yes sir. Yes sir. Here is it. Okay. Sir, excuse me sir. Would you like to pay by cash or by card sir? Cash. Cash sir. Then this is the bill sir. ஏய் என்ன 200 ரூபாய் போட்டுருக்காங்க? 200 ரூபாய்க்கு முந்திரியா? இதாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட முந்திரி போல் இருக்கு. ஏங்க டப்பா பாருங்க எவ்வளவு சூப்பரா அப்படி வச்சிருக்காங்க பாருங்க. நல்லா இதா இருக்கும் போல, டேஸ்டா தான் இருக்கும் போல இருக்கு. என்னங்க 1 2 3 4 5 5 பாயிண்ட் இருக்கு. கேஷ்யூ 5 முந்திரிங்க எவ்வளவு தின்னுட்டு போன டின்ன ஏமாத்தி கொடுத்து போட்டாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், this is a new tin. Yeah, it's a new pack sir. You want another one sir? No. Sir, you want another one? I'm getting it sir. ஓமா என்னங்க இது அநியாயமா இருக்கு. அணையா நான் படிச்சு சொன்னேன், தலையில அடிச்சுக்கிட்டு சொன்னேன்ல. 4 நட்ஸை போட்டு 200 ரூபாய் பிடிக்குவாங்க. நான் அதுக்கு இந்த டின்னுக்கு 200 ரூபாய் போட்டுருக்கேன். ஏங்க உளுந்துப்பட்ட டோல்ல இருந்தோம்னா ஒரு பாக்கெட் முந்திரி நான் 40 ரூபாய் 50 ரூபாய் கங்க நானே. வாங்கலாம். அப்ப போக வேண்டியதானே, விக்ரம் வண்டி வழியா போவோம் பெங்களூருக்கு. கீழ வேணா குதி. இல்ல அதுக்கு தான் சொல்றேன், வாங்காதயா. பக்கத்துல எக்ஸ்பீரியன்ஸ் கை ஒருத்தி சொல்றேன், நீ பாட்டுக்கு வாங்குற. இங்க பாரு, எது கேட்டாலும் சாப்பிடாத. அழகா பெங்களூர் சூப்பரா வச்சிருப்பாங்க ஹோட்டல்லாம், போய் அங்க போய் சாப்பிடுவோம். தேவலாது 5 தான் இருக்கா? சரி எனக்கு கொடு. அப்ப ஒரு முந்திரி என்னங்க ரேட் அப்ப? என்ன வீட்டுக்குள்ள என்ன ஒரே அழுக சத்தமா கேக்குது? இது பேகி வந்துருச்சான்னு தெரியல. கப்போடுக்குள்ள இருந்தா வருது. அம்மா எங்க எதுக்கு அழுகுறீங்க? கிளவி போய் சேர்ந்துருச்சா? அது தெரியும் எனக்கு. அந்த கிளவி நேத்து நைட்டு பூரி சிக்கன் குருமா ஊத்தி திங்கும் போதே நான் சந்தேகப்பட்டேன் போய் சேர்ந்துருக்கும். சரி போயிருச்சு, சரி விடுங்க. அழுகாங்க. அதே கடி போச்சு. நான் சும்மா தேவலாம மண்மத்தை கூட்டிட்டு இருக்காத. என்ன அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்காளா? நல்லா இருக்கு. நம்ம போட்ட ட்ரிப் பிளான் போட்டோமே, ஊருக்கு போலான்னு, டூர் போலான்னு. ஆமா பிளான் போட்டா அந்த பிளான்ல மண்ணள்ளி போட்ட மாதிரி டிக்கெட் கேன்சல் பண்ணி விட்டாங்கடே. டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டாங்களா? கிண்டிகோல டிக்கெட் போட்டா கேன்சல் ஆகிடுச்சு. இப்ப அதுக்கு எங்க உட்கார்ந்து அழுதுக்கு இருக்கீங்க? கேன்சல் ஆனா ரீஃபண்ட் கொடுப்பாங்க இல்ல? வேற கம்பெனில போடுவோம். ஆமா ரீஃபண்ட் அவன் கொடுப்பான். அங்க ஹோட்டலுக்கு போனா ஹோட்டலு, கேப், அங்க சுத்தி பார்க்கறதுக்கு டிக்கெட் ஃபுல் இது பண்ணி பேக்கேஜுக்கு பே பண்ணிட்டேன் நானு. பேக்கேஜா போட்டா என்ன? அதுக்கு தான் ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பானே, இவ்வளவு ரூபாய் காசு கட்டினீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் தான் கொடுக்குறேன்னு சொல்லுவானே. அதான் அந்த 200 ரூபாய் 250 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டினீங்கன்னா அதுக்கு ரீஃபண்ட் கொடுக்குறேன்னா, எதுக்கு நமக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டோமே, எதுக்கு 250 ரூபாய் வேஸ்ட் பண்ணுவேன், சேவிங்ஸ் பண்ணலான்னு நான் போடாம விட்டுட்டேன். போடாம விட்டீங்களா? ஹோட்டல் பணம் அவுட்டு. என்னப்பா எதுக்குடா உட்கார்ந்து அழுதுக்கு இருக்கீங்க ரெண்டு பேரும்? டூர் பிளான் பண்ணி டூருக்குலாம் தெரிஞ்சுக்கிட்டே கேக்குது எங்க அம்மா. ஏமா எல்லாம் தெரியுது உனக்கு. கிண்டிகோ ஃளைட் கேன்சல் ஆனதுல பேத்துறதா நியூஸ்ல போட்டுக்கிட்டாங்க உங்க ஃளைட் கேன்சல் ஆயிடுச்சு. அட பாவமே, இது பாவமே சிரிக்கிறாங்க. பணம் போச்சு எனக்கு. நாடகத்துல இருக்கு நாசமா போறடே. கிண்டிகோ நீங்க நல்லாவே கிளிக் பண்ணிருந்தா இன்சூர் ஆயிருக்கும்ல. அத விட்டுட்டு போகாத புலம்புற உங்க அப்பா மாதிரியே இருக்கேடா. போச்சு எல்லாம் பணம் போச்சு. இனிமே டூரே நீ பார்க்க கூடாது. நீ டூருக்கு போக கூடாது. வேணாம் சாமி, எதுக்கு டூர் போறீங்க? பார்த்து இப்பதான் டூர் கொண்டு புக் பண்ணேன். அதுவும் போச்சுடே. கிண்டிகோ நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. நாசமா போயிருவீங்கடா. நாசமா போறீங்க போட்டலாம்.